டெய்லி காலையில் ஒரு 5:30க்கு எந்திரிச்சிருவேன் மேக்ஸிமம். 5:30க்கு எந்திரிக்க முடியலாட்டியும் 5:45க்கு எந்திரிப்பேன். இதை தவிர சில நாட்களில் 7 o'clock கூட ஆயிருக்கு. பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து 5:30க்கு எந்திரிச்சுவேன். ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கு அப்புறம் டேரெக்டாக கிரவுண்டுக்கு போவேன். கிரவுண்டுக்கு போயிட்டு ஒரு 20 to 30 minutes வந்து வாக் பண்ணுவேன். இதை நீங்கள் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் பண்ணலாம், இல்லை வேறு யாராவது இந்த சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் கூட ஃபிட்னஸ்க்காக டெய்லி காலையில் ஒரு 20 to 30 minutes நடக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. காலையில் நடக்கலாட்டியும் ஈவினிங் டைம்லனாவது நடங்க, சரிங்களா? ஸோ இந்த 20 to 30 minutes வந்து வாக் டெய்லி போவேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வீக்லி ட்வைஸ் வந்துட்டு ஒரு 6 to 7 rounds வந்து கிரவுண்டில் ஸ்லோ ஜாகிங் போடுவேன், சரிங்களா? அதில் எங்கேயுமே நிற்கலாம் மாட்டேன். ஸ்லோ ஜாகிங் ஒரு 6 to 7 rounds பண்ணுவேன். இது பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பேக் மசில்ஸையும் அந்த கோர் ஸ்ட்ரென்த்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சில எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் லெக்ஸை வந்துட்டு தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுறது. இதில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டு கையையும் ரைட் லெக்கையும் வந்துட்டு தூக்குவேன். அதற்கப்புறம் வந்து ரைட் கையையும் லெஃப்ட் லெக்கையும் தூக்குவேன். இது பண்ணும்போது உங்களுக்கு பேக், அதாவது லம்பார் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரீஜன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இது வந்துட்டு ஒரு 20 times பண்ணியிருப்பேன். 2 sets பண்ணியிருப்பேன், சரிங்களா? இதற்கடுத்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே படுத்ததுக்கப்புறம் நம்ம ஹிப்பை மட்டும் மேலே தூக்குறது. இஃப் யூ ஹேவ் பேக் பெயின் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் அப்படின்றத நான் சொல்லுவேன், சரிங்களா? பேக் பெயின் இருக்கிறவங்க இதை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பேக் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னாலுமே இதை வந்து நீங்கள் வீட்லேயே பண்ணலாம். இது ரெண்டுத்தையுமே கண்டிப்பாக வீட்லேயே பண்ண முடியும். இஃப் யூ ஹேவ் டைம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பிங்க, எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், சரிங்களா? ஏன்னா அவங்க தான் நிறைய நாட்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு பாய்ஸ், சரிங்களா? இதை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் கவ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக அப்படின்னா ஸ்பைனல் மொபிலிட்டிக்காக பண்ணுறது. இது வந்து மேலே போகும்போது வந்து பிரெத்தை வெளியே விட்டுறணும், கீழே வரும்போது வந்து பிரெத்தை உள்ளே எடுத்துக்கணும். இது பண்ணுறனால ஸ்பைனுக்கு வந்து ரொம்ப மொபிலிட்டி கிடைக்கும். இஃப் யூ ஆர் அன் ஆஸ்பிரண்ட், காலையிலேருந்து நான் வந்து ஈவினிங் வரையும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன்ப்பா அப்படின்னா இந்த 3 எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் இது 3மே வந்து பேக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும், அந்த பேக் பெயின் வராமல் தடுக்கிறதுக்கான சில விஷயங்கள், சரிங்களா? இது வந்து நான் வீக்லி ஒரு 3 பண்ணிடுவேன். இஃப் பாசிபிள் அப்படின்னா டெய்லி கூட பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சா நான் பண்ணுவேன். பட் ஒரு நாள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்னால் வந்து இதை கண்டினியூவாக பண்ண முடியாது, சரிங்களா? இதற்கடுத்து வேறு எதுவும் பெருசாக நான் பண்ணுறது கிடையாது. பிளாங்க் பண்ணுவேன் டெய்லி, மேக்ஸிமம் வந்து பிளாங்க் பண்ணிடுவேன். பிளாங்க் வந்து ஒரு 2 minutes 3 minutes கூட என்னால் நிற்க முடியும். அது டெய்லி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணனால என்னால் இதை பண்ண முடியுது. எடுத்தோடனே உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட், இல்லையா? ஸோ அதனால் வந்து பிளாங்க் பண்ணுங்கள். இது வந்து கோர் மசில்ஸையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதற்கடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக பேக்கில் படுத்துட்டு எப்படி லெஃப்ட் லெக்கு அடுத்து வந்து ரைட் ஹேண்டை வந்து தூக்கி எக்ஸசைஸ் பண்ணணும், அதே மாதிரி பேக்கை ஃபுல்லாக ரெஸ்ட்டில் வச்சுட்டு மாற்றி ஆல்டர்னேட் கையும் காலையும் வந்து அசைப்பேன். இதனால் வந்து முன்னாடி இருக்க அந்த கோர் மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். டெஃபினட்டாக இன்றைக்கி பண்ணலாம். இதை பண்ணுறனாலையும் பேக் பெயின் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது, சரிங்களா? இந்த எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஸ்குவாட் பண்ணி அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. எடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது புல்லப் பாரில் ஒரு 8 to 10 புல்லப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஃபஸ்ட்டு 5 புல்லப்ஸ் பண்ணுறப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. கடைசியாக வந்து ஒரு 8 புல்லப் பண்ணேன். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ டூ ரெகுலர் பேசிஸ். இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸு ஒரு நாளைக்கு 45 minutes இல்லைனா 40 minutes நீங்கள் பண்ணிங்கன்னா யூ கேன் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் யூ கேன் ஸ்டே வெரி ஆக்டிவ் அண்ட் யூ கேன் ஸ்டே வெரி ஃபிட். இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு உங்களால் வீட்டிலேயே பண்ண முடியும், எக்ஸப்ட் புல்லப்பு. ஏன்னா புல்லப் வந்து புல்லப் பாரில் பண்ணுறதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். அந்த ஸ்லாபை பிடிச்சி தொங்குறது அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிக்காது, நான் பண்ணதும் கிடையாது, சரிங்களா? நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க முடியும். கேர்ள்ஸ் வந்து இந்த புல்லப்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இதை பண்ணுறதுக்கு பதிலாக டெட் ஹேங் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பியில் தொங்குறது. நீங்கள் புல்லப் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. கம்பியில் தொங்குனீங்கன்னா அது வந்து பேக் அந்த ஸ்பைனல் ரீஜனை ஃபுல்லாக டீகம்ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும். ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ எதெல்லாம் வந்து உங்களால் வீட்டிலேயே பண்ண முடியுமோ அந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வீட்டிலே பண்ணுங்கள். அதை தான் நான் வந்து எப்போயுமே சஜஸ்ட் பண்ணுவேன். எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. இது வந்து உங்கள் உடம்பு, உங்கள் ஹெல்த், நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். பிலீவ் இன் காட், பி போல்ட், பி ஸ்ட்ராங். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.